श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகத்தில் 12வது ஸ்லோகம். ஏ சைவ சாத்விகா பாவா ராஜசாஸ்தாமசாச்சயே மத்த ஏவேதி தான் வித்தி நத்வகம் தேஷு தேமயி. ஏ சைவ சாத்விகா பாவா ராஜசாஸ்தாமசாச்சயே மத்த ஏவேதி தான் வித்தி நத்வகம் தேஷு தேமயி. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், அதாவது சாத்விகா பாவா சத்துவமான நிலையில் உள்ளவைகள் எவையோ அவை, மேலும் ஏச்ச இன்னும் எவைகள் ராஜசாக தாமசாக ரஜோகுண தமோகுண சம்பந்தமானவைகளோ அவையும் தான் என்ன மத்த ஏவ மத்தஹா ஏவ என்னிடமிருந்தே உண்டாகின்றன. இதிலிருந்து என்ன இதை நீ புரிஞ்சுக்கணும். அதாவது தாமசமான குணங்களும் ராஜசமான குணங்களும் மற்றும் சாத்விகா பாவாக சாத்விக குணங்கள், அதாவது எங்கெல்லாம் சாத்விக குணம் இருக்கோ அவை அனைத்தும், எங்கெல்லாம் ராஜோகுணம் தமோகுணம் இருக்கோ இவை அனைத்தும் கூட தன்னிடமிருந்தே உண்டாகிறது அப்படின்னு பெருமாள் அர்ஜுனங்கிட்ட சொல்கிறார். ரஜோகுண தமோகுண சம்பந்தமானவைகளோ அவைகள் மத்தஹா ஏவ என்னிடமிருந்தே உண்டாகின்றன. மேலும் அது என்னை ஒரு நாளும் தேஷு அவைகளிடம் நான் இல்லை, அவைகள் என்னிடமிருந்தே வெளிவருகிறது, என்னிடம் அவை இருக்கிறது, நான் அவைகளிடத்தில் இல்லை. நத்வஹந்தேஷு மயி அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கு? ஹந்தேஷு மயி, சமுத்திரத்தில் அலை இருக்கா? இப்போ நாளைக்கு நம்ம பீச்சுக்கு போய் நிற்கிறோம், ஒரு நாளைக்கு அமாவாசை வரப்படுது அப்படின்னு சொன்னால், அமாவாசைக்கு சமயத்தில் சமுத்திரத்தில் போய் சமுத்திர கரையில் நிற்கிறோம்னு சொன்னால் அலை அப்படியே எழும்பி எழும்பி வந்துட்டே இருக்கும். நம்ம மணலில் நிற்கிறோம்னு சொன்னால் எட்டி ஒரு 20 அடி வரைக்கும் கூட அந்த ஜலம் என்ன பண்ணோம், நம்மளை நிற்கிற இடத்த நோக்கி வரும். அப்போது சமுத்திரத்தில் தரங்கா அலை இருப்பது சகஜம். ஆனால் அலையில் தான் சமுத்திரம் இருக்கா? ஒரு நிமிஷம், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் யோசனை பண்ணி பார்த்தா அலைன்றது ஜலம், அது அப்படியே ஓடிக்கொண்டு வருது, மேலே 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 எழும்பி வருது, அது ஊருக்குள்ளே வருது. ஆனால் இந்த அலை தான் சமுத்திரமா? இல்லை, மொத்த ஜலமும் சேர்ந்தது தான் சமுத்திரம். மொத்த ஜலமும் ஆடாமல் அசகாமல் இருக்குது பாருங்கோ, அது சமுத்திரம். ஆனால் அந்த சமுத்திரத்துக்கே சிறப்பு என்னது? அதுக்குள்ளே அலை இருக்கும், எழும்பி எழும்பி அடங்கும். சில சமயத்தில் அமாவாசை பௌர்ணமி அதுபோல் அஷ்டமி அதுபோல் நாளன்னா அதனோட இருக்குது, அலையோட உயரம் இருக்கே, அந்த உயரத்தோட நுனி கொஞ்சம் பெரிய உயரமானதாக இருக்கும். ஏற்கனவே தினம் ஒரு 2 அடி தான் வரும்னா, அப்போ அந்த அமாவாசை நாளில் அந்த பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் அதெல்லாம் அந்த ஃபிசிக்ஸில் படிக்கும்போது சொல்லி தருவா. அது இப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் அதிகமாக எழுப்போம். 2 அடி வருது 3 அடி போலவோ 4 அடி உயரத்துக்கு அது எழும்போம். 4 அடி உயரத்துக்கு எழுப்பினா ஒன்றும் ஆகாது. சாதாரணமாக ரொம்ப 4 அடிக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி 4, 2, 8 அடி அளவுக்கு மண்ணில் வந்துட்டு போகும் அந்த ஜலம். அதேமாதிரி பௌர்ணமிக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும். அதுவும் இதே ஃபிசிக்ஸை பேஸ் பண்ணினது தான். அப்போது 4 அடின்றத ஒரு 4 அடி போல் எட்டி ஜலம் ஊருக்குள்ளே வந்துட்டு போகும், மணலில் வந்துட்டு போகும். சில சமயம் அங்கே ரொம்ப உயரமாக இருந்தால் அதிலே பட்டு மீண்டும் திரும்பும். அதனால் தரங்கம் என்று சொன்னால் அலைகள். அந்த அலைகளை அலைகளே சமுத்திரம் இல்லை, சமுத்திரத்தில் தான் அலைகள் இருக்குது. அதுபோல் இந்த பிருத்திவியில் இந்த உலகத்தில் இந்த இருக்குது, சத்துவகுணம் இருக்குது, ரஜோகுணம் இருக்குது, தமோகுணம் இருக்குது. இதெல்லாம் இந்த உலகமே பெருமாளுடையது தான் வந்தது. கொஞ்சம் 2 ஸ்லோகத்துக்கு முன்னே பார்த்தோம். என்ன மகான், அப்புறம் மட்பாண்டம், பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள் பார்த்தோம் இல்லையா? அதுபோல் எல்லாமே பெருமாளுடையது தான் வந்ததுன்னு சொல்லும்போது இந்த சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அவை கூட பெருமாளுடையது தான் வந்தது. ஆனால் பெருமாள் என்ன பண்ணலை? பெருமாள்கிட்டேருந்து இந்த குணமெல்லாம் வந்தது, இந்த குணமே பெருமாளில் இல்லை அப்படின்னு சொல்லித்தரார் இந்த ஸ்லோகத்தில். என்னிடமிருந்தே தமோகுண சம்பந்தமானவைகளோ என்னிடமே வந்தது, என்னிடமிருந்தே வந்தது என்று அறிந்து கொள் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்கிறார். மேலும்
நான் அவைகளிடத்தில் இல்லை. தமோ குணத்தில் பெருமாள் இருக்கார், ரஜோகுணத்தில் பெருமாள் இருக்கார்னு சொல்லலை. தமோ குணம் ரஜோகுணம் எல்லாம் பெருமாள்கிட்டே தான் வந்தது. ஆனால் அது யாருக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது அவரவர்களுடைய கர்ம வினையின் பயனை பொறுத்து. அதாவது பகவானிடத்தில் அனைத்தும் அடக்கம். இந்த 7-14 லோகமும் அண்டதடாகவும் எல்லாமே என்னது, உள்ளே இருக்கிற உயிருள்ளது உயிரில்லாதது அசையும் பொருள் அசையாத பொருள் எல்லாமே பகவானிடத்தில் அடக்கம். அவை அனைத்தையும் அறிகின்றான் பகவான். ஆனால் அனைத்தும் அவனை பூரணமாக அறிந்து கொள்வதில்லை. அதனால் பெருமாள் நிறுவனதை அறிந்து கொள்வதில்லை. மட்டுமில்லாமல் அவனை அடக்கி கொள்ளவோ அல்லது அறிந்து கொள்ளவோ இயலாது. இது ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் வேற்றுமை. பெருமாள் உள்ளுக்குள்ளே இது எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த ஜீவன் இருக்கே, எல்லா ஊரில் இருக்கே பார்த்துட்டு இருக்கமே, அது எல்லாத்துலேயும் அது தன்னை நம்மளால் அடக்கிக்கொள்ள முடியுமா? பெருமாளை அடக்கிக்க முடியுமா? இல்லை பெருமாளை அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பூரணமாக அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. இதுதான் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள வேற்றுமை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்குறார் அர்ஜுனனுக்குன்னு பார்த்துக்கலாம். அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும்போதே நம்மளும் அதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.